ஹஸ்பண்டு ஒய்ஃபை செலிப்ரேட் பண்ணுறதும் ஒய்ஃபு ஹஸ்பண்டை செலிப்ரேட் பண்ணுறதும் ரொம்ப லேக்கிங் ஆயிடுது. டேக் இட் ஃபார் ஈஸி எடுத்துக்கிறாங்க. ஒரு ஒய்ஃபு டெய்லி ஹஸ்பண்டை போய் நீ என்னைய லவ் பண்ணுறியா, நீ எனக்கு அதை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்டும் அதே மாதிரி நீ எனக்கு உண்மையாக இருக்கியா, உன் மனசில் நான் தான் உட்காந்துருக்கேனா, நீ அதை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லவே முடியாது. இட் இஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். பட் ஐ மிஸ் யூன்னு சொல்றதுலையோ ஐ லவ் யூன்னு சொல்றதுலையோ நெத்தியில ஒரு சின்னதா ஒரு முத்தம் கொடுக்கறதுலையோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அன்பை ரெகக்னைஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. கரெக்ட். பட் அது கூட இருக்க மாட்டேங்குது. அந்த மேரேஜஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது அந்த சின்ன சின்ன தருணங்கள் என்ன ஆக போகுது, ஒரு ஹாஃப் அ செகண்ட் ஆகும். நெத்தியில் ஒரு முத்தமிடுறது, ஒரு முதுகில் தட்டுறது, இல்லை ஏதோ ஒரு கையை பிடித்து கொள்வது, ஒரு ஸ்பரிசம். ஒரு ஸ்பரிசம். அழகான வார்த்தையாக சொல்கிறீங்க. டச். இப்போ ப்ரூவ் பண்ணுறாங்க அந்த ஆக்சிடோசின் பாசத்தையும் நேசத்தையும் நெடுநாள் லாங் டேர்ம் லவ்வுக்கு இந்த ஸ்பரிசம் ரொம்ப முக்கியம். அது எங்கே இருக்கான்? ஸ்கின்ல இருக்கான். ஸோ ஸ்கின்ல தான் அந்த ஆக்சிடோசினை உருவாக்குற, அதை சுரக்க வைக்கிற, அது எல்லாமே மூளையில் சுரக்கும். ஆனால் அதுக்கு அந்த கிண்டில் பண்ணுறது அந்த ஸ்பரிசம் தான். ஸோ நம்ம லாங்குவேஜில் அதுக்கு அழகான பேர் இருக்குது. ஸோ இந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது ஒரு அண்ணன் தங்கைகிட்ட இல்லாதது, ஒரு அப்பா மகள்கிட்ட இல்லாதது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட அந்த ஸ்பரிசம் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ லாங் டேர்மாக டீல் அடித்து நீங்கள் வாழணுமா, நெடுநாள் வாழணுமா, அந்த யூத்தில் மட்டும் இல்லை, வயசாகும்போது, ஒருத்தர் சிக்காயிரும்போது, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் கேர் பண்ணும்போது, எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கும்போது, அந்த நெடுநாள் டீல் அடித்து நிற்க தகுதி வேணுமா, அதுக்கு ஸ்பரிசம் ரொம்ப முக்கியம்.